Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். ரொம்பவே குறைவான செலவில் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல டேஸ்டியான கார்லிக் மயோனைஸ் எப்படி செய்வது பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். கார்லிக் மயோனைஸ் செய்யறதுக்கு 2 முட்டைக்குள்ள அளவு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒயிட் கலர் மட்டும் கார்லிக் மயோனைஸ் வேணும்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்துருக்கேன். கார்லிக் மயோனைஸ் செய்கிறதுக்கு 3 பூண்டு எடுத்துட்டு சின்ன அளவு சீஸ் துருவம்ல அந்த சீஸ் துருவல்ல பூண்டு இதே போல் துருவி சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சுகர் சீனி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். உங்களுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இருந்தால் கருப்பு மிளகுத்தூள் சேர்க்காமல் வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன். எலுமிச்சை பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்திடலாம். வினிகர் சேர்க்கிறது உடல் நலனுக்கு நல்லது இல்லைன்னு நீங்கள் ஃபீல் செஞ்சீங்கன்னா நினச்சிங்கன்னா இதே போல் எலுமிச்சை பழத்தின் சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் இதில் எது வேணும்னாலும் உங்கள் விருப்பம் போல் 350 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்திருக்கிற 350 மில்லி எண்ணெயின் அளவு 2 கப்பு அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. எடுத்திருக்கிற 350 மில்லி எண்ணெய் அளவையும் ஒரே முறையாக சேர்த்திடக்கூடாது. முதலில் 3இல் 1 பங்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கார்லிக் மயோனைஸ் செய்கிறதுக்கு முழுமையான எண்ணெயை தவிர தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு எக் பீட்டர் யூஸ் செஞ்சு கார்லிக் மயோனைஸ் செய்ய போகிறேன். பீட்டர் இல்லைன்னா மிக்சிலையும் இதே மெத்தடில் கார்லிக் மயோனைஸ் செய்யலாம். மிக்சியில் நீங்கள் மயோனைஸ் செய்யும்போது மிக்சி ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மிக்சியை நிறுத்தி வச்சு ஆஃப் செஞ்சு வச்சு ஹீட்டு குறைஞ்சதும் மயோனைஸ் செய்யுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதலில் 4லிருந்து 5 நிமிடங்கள் இதே போல் நல்லா பீட் செஞ்சுட்டு நல்லா அடிச்சிட்டு எடுத்துக்கிட்ட 350 மில்லி எண்ணெயில் 1 பங்கு மட்டும் சேர்த்துட்டு மீதமுள்ள எண்ணெயையும் இதே போல் பீட் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் செஞ்சுக்கோங்க, அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கார்லிக் மயோனைஸ் இதே போல் செய்யும் போதும் மிக்சியை கொஞ்சம் இடைவெளி விட்டு நிறுத்திட்டு இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துடுங்க. எண்ணெய் முழுமையாக சேர்த்த பிறகும் 6லிருந்து 7 நிமிடங்கள் இதே போல் நல்லா பீட் செஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டை எக் 2 350 மில்லி எண்ணெய் செலவு செய்து ரொம்பவே குறைவான செலவில் 250லிருந்து 300 ரூபாய் வரை நம்ம கடையில் வாங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டியான கார்லிக் மயோனைஸ் வீட்டிலேயே செய்யலாம். கார்லிக் மயோனைஸ் எவ்வளவு அழகாக க்ரீமியாக வருது பாருங்க. இந்த அளவுகள் சேர்த்து இப்படி நீங்கள் கார்லிக் மயோனைஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே நம்ப மாட்டாங்க. எந்த கடையில் எந்த ஷாப்பில் கார்லிக் மயோனைஸ் வாங்கினேன்னு கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கார்லிக் மயோனைஸ் செய்கிறதுக்குள்ள ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது போலவே கடைகளில் வாங்குறது போலவே எவ்வளவு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த சரியான அளவுகள் சேர்த்து செஞ்ச டேஸ்டியான கார்லிக் மயோனைஸ் இந்த அளவுகளோட டேஸ்டியான கார்லிக் மயோனைஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான கண்டெய்னர் பாக்ஸில் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோரேஜ் செஞ்சு வச்சுக்கோங்க.
நான் அதிக நாளைக்கு வச்சு பயன்படுத்துகிற மயோனைஸை ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்கேன். அதிக நாள் ஸ்டோரேஜ் செஞ்சு வச்சுக்கிறதுக்குள்ள கார்லிக் மயோனைஸை இதே போல் ஒரு கிளாஸ் பாட்டில்லையும், இப்போ கொஞ்ச நாள் உடனே பயன்படுத்தக்கூடிய கார்லிக் மயோனைஸை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்திருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் டேஸ்டியான கார்லிக் மயோனைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Share food. Share food.